திருமாவளவன் என்ன பண்ணார்? ஏன் டிலே பண்ணார்? அங்க ஏன் சோஃபா போச்சு? ரொம்ப அற்பத்தனமான விமர்சனங்கள். எவ்வளவு நீண்ட பயணம்! 2001 2004 வரை திமுக கூட்டணி, 2006 2015 வரை திமுக கூட்டணி, 2017 2026 மே மாதம் 4ஆம் தேதி வரை 5ஆம் தேதி வரையில், இன்று சொல்ல போனால் மே மாதம் 9ஆம் தேதி வரையில் திமுக கூட்டணியில் தான் பயணித்தோம். நான்களாக வெளியேறவில்லை. 5ஆம் தேதி அவரை சந்திக்க வேண்டும் என்கிற ஆலோசனையே இடதுசாரி கட்சி தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைத்தது திருமாவளவன். வாங்க போய் பார்த்து நீங்களே அவரிடத்தில் தேதி ஒப்புதல் இசைவு கேளுங்கள் என்று சொன்னார்கள். நானேதான் அந்த நேரத்தை குறித்து சந்தித்தோம். சூழலை விளைக்கிறோம். குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதில் திமுகவுக்கும் உடன்பாடு இருந்தது. காங்கிரஸ் வேகமாக முடிவெடுத்ததற்கு என்ன காரணம் நமக்கு தெரியாது. திருமாவளவன் அவசரப்படவில்லை. ஒரு முறைக்கு பல முறை திமுக தலைவரை சந்தித்திருக்கிறோம், துணை முதல்வரை சந்தித்திருக்கிறோம், அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம், நிகழும் அரசியல் சூழலை விவாதித்திருக்கிறோம். இப்போது தாவேகாவை ஆதரிப்பது என்பது ஒரு அரசியல் கட்டாயம் என்பதை அனைவரும் உணர்ந்த நிலையில்தான் 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ காங்கிரஸ் ஆதரவு தந்தது. 8ஆம் தேதி இடதுசாரிகள் ஆதரவு தந்தார்கள். 9ஆம் தேதி மாலை 4 மணிக்குத்தான் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தந்தது. அதுவும் அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் என்று அறிவித்தோம். 10 நாட்கள் கழித்துதான் அமைச்சரவையில் இடம்பெறுகிற முடிவை எடுத்தோம். அன்றைய முதலமைச்சரின் இசைவையும் பெற்றோம், துணை முதலமைச்சரின் ஒப்புதலையும் பெற்றோம். உடனிருந்த பல அமைச்சர்களின் ஆலோசனையும் பெற்றோம். அவர்களின் மனமுவந்த ஒப்புதலோடுதான் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைவதற்கு ஆதரவு நல்கினோம். இதையெல்லாம் எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு அணியை நாங்கள் இணைத்திருக்கிற போது அந்த அணியோடு எவ்வளவு நல்லிணக்கமாக செல்ல முடியுமோ, அந்த உறவை பேணி பாதுகாக்க முடியுமோ, அந்த அரசியலை சேதப்படுத்தாமல் எடுத்துச் செல்ல முடியுமோ, அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு நல்கியவன் திருமாவளவன். ஆட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடக்கூடாது என்று என்னை திமுக தலைமை கட்டாயப்படுத்தவில்லை. அதை பரிசீலித்து பாருங்கள், நல்லதா கெட்டதா. நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொன்னபோது அவர் மனம் சங்கடப்பட்டுவிடக் கூடாது என்ற அடிப்படையில் நானே எடுத்த முடிவுதான் அது. பிரேமலதா அவர்கள் திமுக கூட்டணியில் இணைந்த பிறகு தொகுதி பங்கீட்டில் நெருக்கடி ஏற்பட்ட போது நாமும் ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடாது என்று நானே எடுத்த முடிவுதான் 8 தொகுதி என்று. பேரம் பேச வேண்டாம். கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கு நீங்கள் தேமுதிகவை அழைத்து வந்து விட்டீர்கள். என்ன தொகுதி என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்களும் சேர்ந்து உங்களுக்கு நெருக்கடி தர விரும்பவில்லை. எனவே 8 தொகுதிகள் தந்தால் போதும் என்று நான் கேட்டேன். உடனே அவர் திமுக தலைவர், அன்றைய முதல்வர் ஒப்புக்கொண்டால் ஒப்பந்தம் கையெழுத்திட்டோம். நோ பார்கெயின். பேரம் பேசவே இல்லை, இழுபறியே இல்லை. அப்படி நல்லிணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. தேர்தலுக்கு முன்பும் திமுக கூட்டணியில் இருந்ததற்காக சமூக ஊடகங்களில் நம்மை கேவலமாக, இழிவாக, கொச்சையாக விமர்சனம் செய்தார்கள். இன்றைக்கு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை யாராவது தொடங்கி வைத்தார்களா? எந்த அமைப்பாவது அதை உரிமை கோர முடியுமா? எந்த ஒரு தலைவராவது நான் தான் இதை முன்னின்று நடத்தினேன் என்று சொல்ல முடியுமா?
தண்ணீருமாக மக்கள் போராட்டமாக அது வெடித்தது. நேபாளில் நடந்த புரட்சி அப்படித்தான், இலங்கையில் நடந்த மாற்றம் அப்படித்தான், தமிழ்நாட்டிலே டெல்லியில் நடந்த மாற்றம் அப்படித்தான், பஞ்சாபிலே நடந்த மாற்றம் அப்படித்தான். இன்றைக்கு தமிழகத்திலும் அப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இது யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆக காலம் நம்மை நிர்பந்திக்கிறது. திமுக கூட்டணியின் தோல்விக்கு யார் காரணம் என்று ஆய்வு செய்வதை விட தவேகாவுக்கு மக்கள் ஆதரவளித்ததற்கு எது காரணம் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். இந்த தலைமுறையின் பொது உளவியல் மைண்ட் செட் எப்படி உருமாறி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். சிறப்பாக வேலை செய்யாமல் தோற்று போனோமா? சிறப்பாக வேலை நடந்தது. திமுகவை போல ஒரு கட்டுக்கோப்பாக கீழ்மட்ட வரையில், ஏற்கால் மட்ட வரையில் அமைப்பு பலம் கொண்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்ல முடியும். ஆனால் அது ஏன் ஒர்க் அவுட் ஆகவில்லை? பண தட்டுப்பாடு பிரச்சனையா, அல்லது சாதி ஒரு காரணமா, மதம் ஒரு காரணமா? மத அரசியல் ஈடுபட்டிருந்தால் பாஜக வெற்றி பெற்றிருக்க வேண்டும். சாதி அரசியல் வெற்றி பெற்றிருந்தால் 17 இடங்களில் வெற்றி பெற்று போட்டியிட்ட பாமக 10க்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இங்கே சாதிக்கு இடமில்லை, மதத்திற்கு இடமில்லை, பணத்திற்கு இடமில்லை, உழைப்புக்கும் இங்கே எந்த மதிப்பும் இல்லை, கருத்தியலும் இங்கே பெரிதாக முன்னிறுத்தப்படவில்லை, கூட்டணி பலமும் இங்கே பெரிதாக மக்களால் ஏற்கப்படவில்லை. இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்றால் கட்சிகளுக்குள்ளே விவாதிப்பதை விட இந்த கட்சிகளுக்குள் நிகழ்ந்த சிக்கல்களை விவாதிப்பதை விட பொதுமக்களின் உளவியல் என்னவாக மாறி இருக்கிறது? நேபாளில் நடந்ததற்கு எது காரணம்? காங்கிரசும் பிஜேபியும் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயித்து வருகிறார். காங்கிரசும் பிஜேபியும் மோதிக்கொண்டிருக்கிறார்கள் பஞ்சாபில். அங்கே எந்த கிளையும் இல்லை. கிராம அளவில் அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற்று வருகிறார். அவர் பிரச்சாரத்திற்கே போகவில்லை, பெரிதாக போகவில்லை. ஊராக எங்கே கிளையும் கிடையாது. இந்தியாவில் விஜய் மக்கள் இயக்கம் என்று இருந்தது 25 ஆண்டு காலம். அதே ஒரு கிளை என்று கூட எடுத்துக்கொள்ள முடியும். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பஞ்சாபிலே அப்படி எந்த கிளையும் கிடையாது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் இங்கே வெற்றி பெறுகிறார். ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை கைப்பற்றுகிறது. இந்த மாற்றம் பொதுமக்களிடையே மாறி இருக்கிற இந்த உளவியல், இதை இன்றைக்கு யாரும் விவாதிக்காமல் திருமாவளவன் என்ன பண்ணார், ஏன் டிலே பண்ணார், அங்க ஏன் சோஃபா போச்சு, ரொம்ப அற்பத்தனமான விமர்சனங்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.